ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரேசி லேர்னிங் சேனல். இன்றைக்கி நம்ம கிளாஸ் 8 சயின்ஸில் இருக்கிற நேச்சுரல் ரிசோர்ஸஸ் பற்றி பார்க்க போகிறோம். நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அப்படின்னா நேச்சர்லேருந்து எதெல்லாம் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோமோ, எதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோமோ, அது எல்லாத்தையுமே நேச்சரோட ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த லெசனில் நம்ம நேச்சுரல் ரிசோர்ஸஸில் இருக்க நான் ரெனியூவபிள் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், ரெனியூவபிள் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், சாயில் கன்சர்வேஷன் அண்ட் வாட்டர் கன்சர்வேஷன், இந்த 4 டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரெனியூவபிள் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். ரெனியூவபிள் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அப்படின்னா எந்த ரிசோர்ஸஸ்லாம் நம்ம நேச்சர்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணுறது ரொம்ப நாள் நம்ம யூஸ் பண்ண முடியுமோ, எதெல்லாம் அதிகமாக காலி ஆகாதோ அது எல்லாத்தையுமே ரெனியூவபிள் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் சொல்கிறோம். ரெனியூவபிள் அப்படின்னா திரும்ப திரும்ப அதை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ரெனியூவபிள் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் தான் நான் டெப்ளீட்டபிள் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அப்படின்னும் சொல்லப்படுது. நான் டெப்ளீட்டபிள் அப்படின்னா ஃபஸ்ட்டு டெப்ளீட்டபிள் அப்படின்ற மீனிங் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். டெப்ளீட்டபிள் அப்படின்னா காலி ஆகிடுறது, எம்டி ஆகிடும், அதுதான் டெப்ளீட்டபிள். ஸோ ரெனியூவபிள் நேச்சுரல் ரிசோர்ஸஸ்லாம் நமக்கு ரொம்ப லாங் லாஸ்டிங்காக அவைலபிளாக இருக்கிறதால அதை நான் டெப்ளீட்டபிள் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு நான் ரெனியூவபிள் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். நான் ரெனியூவபிள் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அப்படின்னா எந்த ரிசோர்ஸஸ்லாம் நமக்கு லிமிட்டடாக இருக்கும், நேச்சர்லேருந்து நமக்கு எடுத்து யூஸ் பண்ணுற ரிசோர்ஸஸ் லிமிட்டடாக இருக்குது, சீக்கிரம் காலி ஆகிடும் அப்படின்ற ரிசோர்ஸஸ் எல்லாம் நான் ரெனியூவபிள் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இட் இஸ் ஈக்குவலன்ட் டு டெப்ளீட்டபிள் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். ஸோ திஸ் இஸ் த மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரெனியூவபிள் அண்ட் நான் ரெனியூவபிள் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். இப்போ இது ரெண்டுத்துக்கும் இப்போ உங்களுக்கு ரைட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரெனியூவபிள் அண்ட் நான் ரெனியூவபிள் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு டிஃப்ரென்ஸ் எழுதுறதால ஒரு டேபிள் ஆட்டோ போட்டுட்டு இந்த சைடில் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ், நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ் எழுதிட்டு ரெனியூவபிள் ரிசோர்ஸஸோட டெஃபினிஷன் ஃபஸ்ட்டு எழுதுங்க, அப்புறம் நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸோட டெஃபினிஷன். தட் வில் பி த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் ரெனியூவபிள் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் நான் டெப்ளீட்டபிள் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். ஸோ அது ரொம்ப வருஷத்துக்கு இருக்குன்றதால் நான் டெப்ளீட்டபிள், இதை செகண்ட் பாயிண்ட்டாக எழுதிக்கோங்க. நான் ரெனியூவபிள் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஆர் டெப்ளீட்டபிள் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், காலியாக போயிடும் அப்படின்றது செகண்ட் பாயிண்ட். அண்ட் தென் த தேர்ட் பாயிண்ட் வில் பி த எக்ஸாம்பிள். ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ் சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, அந்த 2 எக்ஸாம்பிளை நீங்கள் ரெனியூவபிளுக்கு எழுதிக்கோங்க. நான் ரெனியூவபிள் அப்படின்னா ஃபாசில் ஃபியூயல்ஸ், அதுக்கப்புறம் நேச்சுரல் கேஸ், இது ரெண்டுமே நான் ரெனியூவபிள் நேச்சுரல் ரிசோர்ஸஸ்க்கு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க. ஸோ இதில் நம்ம ரெனியூவபிள், நான் ரெனியூவபிள் இந்த டாப்பிக்கை பற்றிலாம் நம்ம இங்கே கவர் பண்ணிடுறோம். டெப்ளீட்டபிள் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் எல்லாமே இங்கே கவர் ஆகிடுது. ஸோ இங்கே உங்களுக்கு இந்த டேபிளை நீங்கள் படிச்சுக்கோங்க. ஸோ தட் யூ வில் கெட் சம் 1 mark கொஷின்ஸ் ஃப்ரம் ஆல் தீஸ் திங்ஸ். இதுக்கு முன்னாடி ரெனியூவபிள், நான் ரெனியூவபிள்லாம் 3 marks ஆர் 2 mark கொஷின்ஸாக கேட்கலாம். அதோட எக்ஸாம்பிள்ஸ்லாம் உங்களுக்கு 1 mark வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போது மேனேஜ்மெண்ட் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அப்படின்னா நேச்சுரல் ரிசோர்ஸஸை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறோம், எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் மீனிங். இங்கே நம்ம 2 படிக்கிறோம், சாயில் கன்சர்வேஷன் அண்ட் வாட்டர் கன்சர்வேஷன். சாயில் கன்சர்வேஷன் அப்படின்னா நமக்கு எர்த்தோட க்ரஷ்டில் இருக்கிற சாயிலை ஒரு சில சாயில் ஃபர்டைலான சாயில் இருக்கும், ஒரு சிலது நான் ஃபர்டைல் சாயில்ஸ் இருக்கும். என்ன சாயிலாக இருந்தாலும் அந்த சாயிலை கன்சர்வ் பண்ணுறது நம்மளோட டியூட்டி. ஸோ அந்த சாயிலை எப்படி கன்சர்வ் பண்ணோம், வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் கன்சர்விங் அப்படின்றத பற்றி நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சாயில் கன்சர்வேஷனோட டெஃபினிஷன் சொல்கிறேன் பாருங்கள். சாயில் கன்சர்வேஷன் ரெஃபர்ஸ் டு த ப்ராக்டிஸ் அண்ட் மெத்தட்ஸ் யூஸ் டு protect soil from degradation and soil erosion, thereby ensuring its long-term health and productivity. அப்படின்னா சாயில் கன்சர்வேஷன்றது ஒரு ப்ராக்டிஸ் இல்லை ஒரு மெத்தடுன்னு எடுத்துக்கோங்க. எதுக்கு இந்த ப்ராக்டிஸ், எதுக்கு? டு ப்ரொடெக்ட் த சாயில். எதுலேருந்து சாயிலை ப்ரொடெக்ட் பண்ணுறோம்? டிக்ரடேஷன், அதுக்கப்புறம் சாயில் எரோஷன்லேருந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன இன்ஷூர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சாயிலோட லாங் டேர்ம் ஹெல்த்தையும் ப்ரொடக்டிவிட்டியும் நம்ம இங்கே என்ஷூர் பண்ணுறோம். ஸோ இதை சாயில் கன்சர்வேஷன் பண்ணுறதுக்கு நம்ம 2 மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணுறோம், ஃபாலோயிங் அண்ட் க்ராப் ரொட்டேஷன். ஃபாலோயிங் அப்படின்னா அந்த லேண்டை அப்படியே ஒன்றுமே கல்டிவேட் பண்ணாமல் விடுறது தான் ஃபாலோயிங். ஸோ இந்த லேண்டை ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு கல்டிவேட் பண்ணாமே நம்ம விடும்போது ஆட்டோமேட்டிக்காக நேச்சுரலாக அந்த சாயிலோட ஃபர்டிலிட்டி ரீகெயின் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஒன் மெத்தட் ஆஃப் கன்சர்விங் சாயில். த அனதர் மெத்தட் இஸ் க்ராப் ரொட்டேஷன். க்ராப் ரொட்டேஷன் அப்படின்னா த சேம் பீஸ் ஆஃப் லேண்ட்லேயே டிஃப்ரெண்ட் சீசனில் டிஃப்ரெண்ட் க்ராப்ஸை
கல்டிவேட் பண்ணுறது தான் க்ராப் ரொட்டேஷன் சொல்லிட்டு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபார்மருக்கு ஒரு பீஸ் ஆஃப் லேண்ட் இருக்குது அப்படின்னா அந்த சேம் லேண்டில் அவர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு வீட் பிளான்ட்டை கல்டிவேட் பண்ணுறாரு. வீட் வந்து இட் வில் அப்சர்வ் லாட் ஆஃப் நைட்ரோஜன் ஃப்ரம் த சாயில். அப்போ சாயிலோட நைட்ரோஜன் ஃபர்டிலிட்டி வந்து குறைஞ்சிரும். ஸோ அப்போ நெக்ஸ்ட் அவர் என்ன க்ராப்பை வந்து கல்டிவேட் பண்ணுவார் அப்படின்னா லெக்யூமினஸ் பிளான்ஸ். பிகாஸ் லெக்யூமினஸ் பிளான்ஸோட ரூட் நாடியூல்ஸில் ரைசோபியம் பாக்டீரியா வந்து திரும்பவும் அந்த நைட்ரோஜனை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கும். ஸோ சாயிலோட ஃபர்டிலிட்டி, நைட்ரோஜன் ஃபர்டிலிட்டி வில் கெட் இன்க்ரீஸ்ட். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் க்ராப் ரொட்டேஷன். ஸோ இதுக்கு நீங்கள் எக்ஸாம்பிள் அப்படின்னா growing leguminous plants after wheat plants or corn plants. cornையும் வந்து corn plantக்கு அப்புறமும் வந்து leguminous plants வந்து grow பண்ணுவாங்க. So this is the example for crop rotation. நெக்ஸ்ட் வந்து நம்ம வாட்டர் கன்சர்வேஷன் அதை பற்றி பார்க்க போகிறோம். வாட்டர் கன்சர்வேஷன் அப்படின்னா வாட்டரை நம்ம கன்சர்வ் பண்ணுறது, அதுதான் வாட்டர் கன்சர்வேஷன் சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ வாட்டரை வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதே ஒன் மெத்தட் ஆஃப் வாட்டர் கன்சர்வேஷன். இன்னொரு மெத்தட் என்னென்னா பியூர் வாட்டரில் இம்பியூர் வாட்டர் மிக்ஸ் ஆகாமல் பார்த்துக்கிறதுமே இட்ஸ் அ லார்ஜர் வே ஆஃப் ப்ரொடெக்டிங் ஆர் கன்சர்விங் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு வாட்டர் கன்சர்வேஷனோட டெஃபினிஷன் பற்றி சொல்லிடுறேன், பாருங்கள். இட் ரெஃபர்ஸ் டு த ப்ராக்டிஸ் ஆஃப் யூஸிங் வாட்டர் வைஸ்லி அண்ட் எஃபெக்டிவ்லி டு ரெடியூஸ் வாட்டர் wastage and ensure sustainability of water resources. This is water conservation. அப்படின்னா இது ஒரு ப்ராக்டிஸ் எதுக்கு? டு வைஸ்லி அண்ட் எஃபெக்டிவ்லி யூஸ் வாட்டர் அண்ட் தென் ரெடியூஸ் த வாட்டர் வேஸ்டேஜ். இதுதான் வந்து வாட்டர் கன்சர்வேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இங்கே வாட்டர் கன்சர்வேஷனில் நமக்கு டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் வாட்டர் கன்சர்வேஷன் இருக்குது. ஒன் வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், அதுக்கப்புறம் ஸ்டெப் வெல். இந்த ஸ்டெப் வெல் தான் பாலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் வந்து உங்களுக்கு இங்கே எக்ஸாம்பிளாக வந்து உங்கள் டெக்ஸ்ட் புக்லேயே பிக்சரோடு கொடுத்துருக்காங்க. ரெயின் வாட்டர் நம்ம டெரஸ்லேருந்து அண்டர் கிரவுண்டுக்கு அதை வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட் டேங்க் ஆட்டோ ஒன்று கட்டி அந்த அண்டர் கிரவுண்ட் டேங்க்கில் ரெயின் வாட்டரை ஹார்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ இதை போல் பண்ணுறதால கிரவுண்ட் லெவலோட அண்டர் கிரவுண்ட் லெவல் வந்து வாட்டர் அண்டர் கிரவுண்ட் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வெல் ஆர் பாலி. இதுவும் வந்து என்னென்னா ஒரு லார்ஜர் ஏரியாவில் டிக் பண்ணி வாட்டரை அங்கே கன்சர்வ் பண்ணுறோம். அந்த வாட்டரை நம்ம ரீச் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸ் வழியாக நம்ம ரீச் இந்த ஸ்ட்ரக்சர் இஸ் கால்ட் அஸ் பாலி. அதுக்கப்புறம் குன்ஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொரு வாட்டர் கன்சர்வேஷன் மெத்தட் இருக்குது. குன்ஸ் அப்படின்னா இட் இஸ் அ ஸ்மாலர் டேங்க் தட் ஆர் காமன் இன் அரிட் ஏரியாஸ். அரிட் ஏரியாஸ் அப்படின்னா இந்த ஏரியாஸ் வேர் தேர் இஸ் வெரி லெஸ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இஸ் கால்ட் அஸ் அரிட் ஏரியாஸ் ஆர் வாட்டர் ஸ்கேசிட்டி இருக்கிற இடத்த நம்ம அரிட் ஏரியாஸ்ன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அரிட் ஏரியாஸ்க்கு நல்ல எக்ஸாம்பிள்னா ராஜஸ்தான் இஸ் அன் எக்ஸாம்பிள். இந்த பாலியும் வந்துட்டு உங்களுக்கு ராஜஸ்தான் ஜோத்பூரில் வந்துட்டு இந்த பாலி இருக்குது. அதுக்கப்புறமா இந்த குன்ஸுன்றது ஒரு ஸ்மாலர் டேங்க் அண்டர் கிரவுண்டில் வந்து வைப்பாங்க. அதே சிமிலராக இருக்கிறது தான் ஜோஹட்ஸ். ஜோஹட்ஸும் என்னென்னா ஸ்மாலர் க்ளோஸ்டு டேங்க் தட் இஸ் ப்ரெசன்ட் அண்டர் கிரவுண்ட் இஸ் கால்ட் அஸ் ஜோஹட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே இப்பயும் நிறைய பார்க்குறோம். பாண்ட்ஸ் இஸ் அ மெத்தட் ஆஃப் வாட்டர் கன்சர்வேஷன். பாண்ட் அங்கங்கே நம்ம வந்து வெட்டி வச்சுருப்பாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் கன்சர்விங் வாட்டர். அதுக்கப்புறம் வேர்ல்டு வாட்டர் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் 22nd March ஆஃப் எவ்ரி இயர். ஸோ நெக்ஸ்ட் இந்த லெசனில் சோலார் அவன் பற்றி இருக்குது. சோலார் அவனில் எப்படி நம்ம வந்து ரைஸை வந்து பாயில் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆக்டிவிட்டி பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ தீஸ் ஆர் தி டாபிக்ஸ் தட் ஆர் கவர்ட் இன் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஃப்ரம் பிரிட்ஜ் கோர்ஸ் புக். தேங்க்யூ.